மண்டே ஆஃப்டர்நூன் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வர வழில தம்பியையும் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப 2 இயர்ஸா எனக்கு கால்ல வந்து ஆணி ப்ராப்ளம் இருக்கு. இப்ப லேடீஸ்க்கு வந்து இது மேக்ஸிமம் இருக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் நின்னு வேலை பார்க்கறதுனால. நாங்களும் ஒரு கால்ல ரிமூவ் பண்ணா, இன்னொரு கால்ல மாறி மாறி வந்துகிட்டே இருந்தது. என்னன்னு பார்க்குறப்போ, ரொம்ப நேரம் நிக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அத மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா நான் டீச்சரா இருந்திருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லா நான் நின்னுட்டே இருந்திருக்கேன். அப்பலாம் எனக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப மட்டும் எப்படி அப்படின்னு யோசிக்கிறப்போ, அப்ப நான் செப்பல் கழட்டுனதே இல்ல. இப்ப நான் செப்பல் வீட்டுக்குள்ள போடுறதே இல்ல. ரொம்ப நேரம் நிக்கிறேன். அதான் மெயின் பிரச்சனை. நம்ம கால் இப்படி நேராலாம் இருக்காது. ஒரு மாரி வளைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ நம்ம வெறும் காலோட நிக்கிறப்போ எல்லா ப்ரெஷரும் ஒரே இடத்துல போய் இருக்கிறதுனால, அந்த இடத்துல காப்பு காய்ச்சி ஒரு மாரி பெயின் வரும். ஸோ நேத்து போய் ஸ்லிப்பர் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மாரி ஸ்லிப்பர் சூஸ் பண்ணீங்கன்னா, காலுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். மெயினா பின்னாடி வந்து கிரிப் இருக்கணும். டைல்ஸ்ல நம்ம யூஸ் பண்றதுனால கிரிப் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அந்த மாரி பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்க வீட்டுக்குள்ள வந்து செப்பல்லாம் போட மாட்டீங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு மேட்டு, துணி அந்த மாரி விரிச்சு நின்னு கிச்சன்ல வேல பாருங்க. நம்மளோட ஹெல்த் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். வெளியில போடுற செப்பல தான் வீட்டுக்குள்ள போடக்கூடாதே தவிர, புது செப்பல் தாராளமா யூஸ் பண்ணலாம். ஹெல்த் தான்